நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஜோஷாய் 4736 அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார், ஹால் டிக்கெட்டில் பாஸ்போர்ட் ஃபோட்டோ பாஸ்போர்ட் ஃபோட்டோ, ஃபோட்டோ கார்ட் ஃபோட்டோ, தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர் எல்லாம் ஃபில் பண்ணணுமா? ஆர் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. ரைட்டு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது மேபி அவங்க வந்து நீட்டுக்கான ஹால் டிக்கெட்டை தான் டினோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் என நம்புகிறேன். ரைட். இதில் என்னென்னா, நீட்டுக்கான ஹால் டிக்கெட்டில் எந்த விதமான அடிஷ்னல் டீட்டெயில்ஸையும் எழுதாதீங்க. முதல்ல உங்களுக்கு ஹால் எக்ஸாமினேஷன் உள்ளே போகிறீங்க இல்லையா, அங்கே என்ன விஷயத்தை கொண்டு போனீங்களோ அதை மட்டும் அப்படியே ஒரு காப்பி எடுத்து வைங்க. ஏன்னா நீங்கள் அதில் ஆஃப்டர் தட் நீங்கள் அதில் எந்த வித ஃபோட்டோ மாற்றுறதோ ஒட்டுறதோ அப்படி எந்த வித விஷயத்தையும் செய்ய வேண்டாம். என்ன ஆசிட்டிஸ் இருக்கோ அதை அப்படியே உள்ளே வச்சுருங்க. அது மட்டும் போதும். அதன் பிறகு இன்னொரு விஷயம் வந்து கேட்டிருக்கிறாங்க. சார், ஓசி கம்யூனிட்டிக்கு சப்காஸ்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாமா? ப்ராஸ்பெக்டில் சப்காஸ்ட் கோடு இல்லை, என்ன பண்ணுறது சார்? ஓசி கம்யூனிட்டி அப்படின்றது அவங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கான ஒரு விஷயம். ரைட்டா? இந்த கேட்டகரி எல்லாமே ஓப்பன் கேட்டகரியில் வரும். ஸோ இதுக்கு கிளாஸ்ட் கோட் அப்படின்றது எசென்ஷியல் இல்லை. ஸோ இவங்க ஜென்ரலில் வந்து டைரெக்டாக ஓப்பன்லேயே அவங்களோட சீட்ஸை வந்து எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு சப்காஸ்ட்டோ இந்த கேட்டகரிஸ் எதுவுமே எசென்ஷியல் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரியான குழப்பங்கள் நமக்கு தேவையில்லை. தைரியமாக ஆஸ் இட் இஸ் அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஹால் டிக்கெட்டில் எந்த வித சேஞ்சும் பண்ணாதீங்க. ஓசியில் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இல்லாத அடிஷ்னலாக ஃபில் பண்ண வேண்டாம். அதன் பிறகு இன்னொரு சார், இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி ஃபார் எம்பிசி கம்யூனிட்டி. ஒரு சிலர் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி மட்டும் சப்மிட் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ரிப்ளை. ரைட். அதாவது பொதுவாக ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றது எதுக்காக அப்படின்றது கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஐ மீன் அவங்களுக்கான சலுகையை வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்கிறத விட அவங்களும் இன்னும் மேலே வரணும், அவங்களுக்கான அந்த விஷயத்தை கொடுக்கறதுனால நல்லா படித்து அந்த கம்யூனிட்டியும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம இதுலேயும் இன்னும் நிறையா இந்த படித்து முன்னேறணுன்ற ஆசையோடு இருப்பீங்க. ஸோ அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் இதில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்தவரை என்னோடய ஒப்பீனியனில் ப்ரௌச்சரில் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் தரல. பட் டாக்குமெண்ட்டில் கொடுத்துட்டான். இன்றைக்கி வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட இ-சேவை மையத்தில் போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களோட தொழில் என்ன விஷயம்னு கொடுத்தீங்கன்னா 1 டேயில் இன்கம் சர்டிஃபிகேட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். ஸோ இதில் நீங்கள் வந்து வேறு எந்த விஷயமும் தேவையில்ல. தைரியமாக அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக, அப்பா வந்து டெய்லி மந்த்லி ஜாப் போகிறாருன்னா அவருக்கு ஒரு 10,000 12,000 சேலரி மந்த்லின்னு கொடுத்து, அல்லது கூலி வேலை செய்கிறாருன்னா டெய்லி வேஜஸ் வந்து அவருக்கு ஒரு 300 500 என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி வருஷத்துக்கான ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்றத டக்குன்னு போட்டு அழகாக எடுக்கிறத விட்டு இதை போட்டு ஒரு பெரிய விஷயமா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஒரு இடத்துல வேணும்னு சொல்லுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் குழப்பம்? எடுத்து வச்சுட்டா யார்கிட்டையும் நம்ம போய் கையேந்த தேவையில்ல. ஸோ இன்னொரு விஷயம், இந்த இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்தால் மட்டும்தான், ஒருவேளை நெஸ்கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலிமா ஓபிசி அப்ளிகேஷனுக்கு மேண்டேட்ரி ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை ஃபைனல் செலக்ட் கொடுத்தா மட்டும்தான் ஓபிசி சர்டிஃபிகேட் ஆனது ஆன்லைனில் அப்லோட் பண்ணி வாங்க முடியும் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சார், பிஎஸ்எம்எஸ் கிடைக்கலனா பிஏஎம்எஸ் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எந்த ஆப்ஷன்னாலும் பிஏஎம்எஸ்ஸா பிஎஸ்எம்எஸ்ஸா எதுனாலும் தாராளமாக எடுங்க. எந்த ஃபீல்ட்னாலும் நீங்கள் படித்து போகிறது தான் அதில் உள்ள விஷயம். ஸோ 7.5 ரிசர்வேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எல்லா இதுலேயுமே 7.5 தான் அப்படின்றப்போ உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் 7.5 இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அந்த ரிசர்வேஷனில் கஷ்டம். பட் கவர்மெண்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டிலே நார்மல் கோட்டாவில் உங்களோட எஸ்டி கோட்டாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயப்படாதீங்க. அப்புறம் சார், நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரீசெண்டாக வாங்கலை, 15 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது தான் இருக்குது. அதை வச்சு அப்ளை பண்ணால் ப்ராப்ளம் வருமா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இம்மிடியேட்டாக நாளைக்கு இ-சேவை மையத்துக்கு போங்க, டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் நோ ப்ராப்ளம் அப்படின்றது ஒருத்தங்க கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து ஒரு கவுன்சிலிங் ஷெடியூலில் ஒரு பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த கவுன்சிலிங் 2018க்கு முன்னாடி இருந்த பிசி சர்டிஃபிகேட் வந்து காட்டினப்போ சின்னதாக என்கொயரி அண்ட் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு.
ஸோ இதெல்லாம் ஒரு சின்னதாக 2 நிமிஷத்தில் நம்ம ஆஃபீஸ் போனோம்னா டக்குன்னு எழுதி கொடுத்து உடனே வாங்கக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி எல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டாங்க, போய் அலைய வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனால் நமக்கு இன்னும் டைம் ஒரு 10 நாள் சாலிடாகவும் இருக்குது. அழகாக கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வரப்போகுது. நாளைக்கே பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா இமீடியட்டாக கிடச்சிரும். தேவையில்லாமல் இதை போட்டு ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ரீசன்ட் அப்படின்றது கடைசியாக ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே போய் கேட்குறப்போ மேபி அது மிஸ் ஆகிடுச்சு, ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சு புதுசாக அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா 5 நாளில் வந்துடும். இன்றைக்கெலாம் லேட் ஆகிறதே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா பழையதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் புதுசாக வாங்கினதையும் அது கூட ஒரு 3 ஜெராக்ஸ் எடுத்து அதையும் ஃபைனலாக கவுன்சிலிங் போகிறப்போ கொண்டு போய் கொடுத்துருங்க. இவ்வளோதான் விஷயம். தேவையில்லாமல் பயப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு காத்திருக்கு. சேனல் லிங்க் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.